ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய வகையில், உன்னுடைய கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கும் வகையில் சில வேலைகளை நிகழ்த்தி பேரதிசயத்தை உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டக்கூடிய நேரம் இது. நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட இன்னல்களும் சிக்கல்களும் உனக்கு பல பக்குவத்தை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து, உன் வாழ்க்கையில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்று எல்லாம் உனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றது. நீ கற்ற பாடங்கள் உனக்கு கை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை என்னும் தேர்வில் நீ மிக பெரிய அளவில் வெற்றியை பெற இருக்கின்றாய். தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பல நிகழ்வுகளால் உன்னுடைய மனம் வேதனைப்படுகின்றதே தவிர சந்தோஷத்தை கண்டபாடு இல்லை. சந்தோஷம் என்ற ஒன்று நிரந்தரம் இல்லாமல் அறையும் குறையுமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருப்பதை உன்னால் தாங்க முடியவில்லை. நாட்கள் செல்கின்றது, வாழ்க்கையே முடிந்து போகின்ற அளவிற்கு துயரங்களும் துன்பங்களும் சூழ்ந்திருக்கின்றது, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றது. எப்படி இதிலிருந்து மீள்வது, சமாளிப்பது, யாரிடம் எதை புரிய வைத்து இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் அடங்கக்கூடிய அளவிற்கு, உன்னுடைய மனதின் வலி குறையக்கூடிய அளவிற்கு, உன்னுடைய மனதின் வேதனை அறவே நீங்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நான் விடுதலையை வாங்கி தருவேன். பேரதிசயத்தை நிகழ்த்தி நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். சந்தோஷம் என்ற ஒன்று உன் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை கிடைக்கும் பொழுது உனக்கு முழு நிறைவாக கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன். எதுவுமே நிரந்தரமில்லை என்ற பொழுதும் தற்சமயம் அனுபவிக்க வேண்டும் என்ற சந்தோஷங்களை அனுபவிக்க சில விஷயங்கள் தேவைதானே படுகின்றது. அந்த விஷயங்கள் நிரந்தரமாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனமும் துடிதுடிக்கின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையே, நிரந்தரமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து அருளுவேன். துன்பங்களை அதிக அளவில் சந்தித்த நீ இனி இன்பங்களை அதிக அளவில் அனுபவிப்பாய். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் முருகா என்று என்னை அழைத்தாய் அல்லவா? இதோ உன் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாக மிக பெரிய பேரதிசயத்தை நிகழ்த்த தயாராகி இருக்கின்றேன். எல்லாமே சில காலம்தான் குழந்தையே, கொஞ்சம் பொறுத்திரு, நான் பார்த்து கொள்கின்றேன் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லவா இத்தனை நாட்கள் காத்திருந்தாய். உன்னுடைய காத்திருப்பை நான் என்றும் நிராகரிக்கவில்லை, மதித்திருக்கின்றேன் என் குழந்தையே. பேரதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். உன்னுடைய மனதில் கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்திருந்தாய், இனி சந்தோஷத்திற்கு இடம் அதிகமாக இருக்கும். கவலைகளுக்கு இடம் இல்லாமல் அது வெளியே சென்று விடும். உன்னை தேடி வரப்போகின்ற நன்மைகள் என்பது இனி மிக பெரிய அளவில் அதிக அளவில் இருக்கும். எதையெல்லாம் நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தானாக மாறும். எந்த குறையும் இல்லாமல் உன்னை நான் வாழ வைப்பேன். சகல சௌபாகியங்களோடு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து மனநிறைவான திருப்திகரமான வாழ்க்கையை ஆரோக்கியமாக நீ வாழ்வாய். நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக இருப்பீர்கள். என்றென்றும் உங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் இந்த முருகனின் துணை கிடைத்து கொண்டே இருக்கும். மனமாற என்னை வழிபட்டு வா, என்னுடைய பெயரை சொல்லியபடி இரு. உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் தேற்றி விடுவேன். நல்லதே நடக்கும்.